இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அதாவது எஸ்ஓ ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 171 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 64,800 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்து தான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா www.indianbank.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் இதோடைய கரண்ட் ஓப்பனிங் பேஜ். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ட்டு 2025க்கான வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு வந்து அவைலபிளாக இருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2025 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும். நீங்கள் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டேட்டையும் அண்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான டேட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. டேரெக்டாக இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கம்ப்யூட்டரில் மட்டும்தான் வந்து ஓப்பன் ஆகும். அதனால் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதிலே வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா, மொபைலில் வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் வந்து மொபைல்லையும் அப்ளை வந்து பண்ண முடியாது. ஏன்னா உங்களுடைய ப்ரௌசர் வந்து சப்போர்ட் பண்ணாது. அப்படியும் சப்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. சரிங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்ப்யூட்டர்லையோ அல்லது லேப்டாப்லையோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ. இந்தியன் பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் 2025க்கான வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 23/9/2025, அதாவது இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணாங்க. 13/10/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜாபுக்கான டோட்டல் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் எதுக்காகலாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சீஃப் மேனேஜருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வேக்கன்சியும், அண்ட் சீனியர் மேனேஜருக்காக 25 வேக்கன்சியும், அண்டு மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்காக 20 வேக்கன்சியும், அண்டு சீஃப் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரிக்காக 5 வேக்கன்சியும், அண்ட் சீனியர் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரிக்காக 15 வேக்கன்சியும், அண்டு மேனேஜர் இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரிக்காக 15 வேக்கன்சியும், அண்ட் சீஃப் மேனேஜர் கார்ப்பரேட் கிரெடிட் அனலைசிஸ்ட்டுக்காக 15 வேக்கன்சியும், அண்ட் சீனியர் மேனேஜர் கார்ப்பரேட் கிரெடிட் அனலைசிஸ்ட்டுக்காக 15 வேக்கன்சியும், அண்ட் மேனேஜர் கார்ப்பரேட் கிரெடிட் அனலைசிஸ்க்காக 10 வேக்கன்சியும், அண்ட் மேனேஜர் சீஃப் மேனேஜருக்காக 5 வேக்கன்சியும், அண்ட் சீனியர் மேனேஜருக்காக 3 வேக்கன்சியும், அண்ட் மேனேஜர் ஃபினான்ஷியல் அனலைசிஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சியும், அண்ட் சீஃப் மேனேஜருக்காக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேக்கன்சியும், அண்டு ஐடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக 1 வேக்கன்சி, அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சீனியர் மெசஞ்சருக்காக வந்து பார்த்திங்கன்னா மேனேஜருக்காக 7 வேக்கன்சியும், அண்ட் சீனியர் மேனேஜர் ஐடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக 1 வேக்கன்சியும், அண்டு சீனியர் மேனேஜர் டேட்டா அனலைசிஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சியும், அண்ட் மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக 7 வேக்கன்சியும், அண்ட் மேனேஜர் ஐடி ரிஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சி, அண்டு மேனேஜர் டேட்டா அனாலிசிஸ்ட்டுக்காக 2 வேக்கன்சியும், அண்ட் சீஃப் மேனேஜருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சியும், அண்டு சீனியர் மேனேஜர் கிரெடிட் அக்கௌண்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சியும், அண்ட் மேனேஜர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்காக 1 வேக்கன்சி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகரி, யூடபிள்யூஎஸ், யூஆர், இந்த கேட்டகரிக்கெல்லாம் எவ்வளோ வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 1, ஸ்கேல் 2 அண்ட்
ஸ்கேல் 3 அண்ட் ஸ்கேல் 4 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். ஸ்கேல் 1க்கு ஸ்கேல் 2க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரூ. 64,820 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் ஸ்கேல் 3க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரூ. 85,920 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். அண்டு ஸ்கேல் 4க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1,23,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் ஹெச்ஆர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலவன்சஸ் வந்து இருக்கும். மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். பேசிக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். சரிங்களா? 4 இயர் டர்ன் ஓவரில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜியோ நீங்கள் டிகிரியில் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து நீங்கள் எலக்ட்ரிஷியன்ஸோ எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸோ அல்லது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன்ஸோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்கலாம். அண்டு கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹேவிங் பாஸ்டு. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டை முடிச்சுட்டு நீங்கள் வந்து நெட்டில் பி கிரேடு வாங்கியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஆல் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றது நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலிஸ்ட் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ அல்லது கிராஜுவேஷன் ஏர்லி டிஸ்பிளினோ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் ஃபுல் டைம் எம்பிஏ ஃபினான்ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்குற மாதிரி அல்லதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இருந்தாலும் சரி, டிகிரி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாகலாம் இவங்க வந்து கேட்கல. இப்போ ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா எல்லாமே சொல்லிட்டு வந்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். இதில் சீஃப் மேனேஜர் அதாவது சீஃப் மேனேஜர் கம்பெனி செக்ரட்டரிக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 30 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூட்டில் வந்து நீங்கள் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜ்மெண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 27 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மெம்பர் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்டண்ட்டில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அண்ட் இதில் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாவது வந்து போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மேனேஜர் கிரெடிட் அக்கௌண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 23 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். மினிமம் 1 இயராவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் குவாலிஃபைடு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஜாப் ப்ரொஃபைலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இப்போ ஒரு பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த பொசிஷனுக்கான என்னென்ன டிபார்ட்மெண்ட்லலாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இவங்க வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசியில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் மற்ற கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டகிரியில் வரீங்கன்னா அந்த கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி வந்து நான் எக்கனாமி இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா?
இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்ற சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் நிறையவே வந்து இருக்கும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். உங்களுக்கான இதில் வந்து என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே உங்களுக்கு எக்கனாமிக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பை இன்டர்வியூ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து இருக்கும். என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 20 கொஷினும் அண்டு ப்ரொஃபஷனல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் 60 கொஷினும் அண்ட் ரீசனிங்கில் வந்து 40 கொஷினும் அண்ட் ஆப்டிடியூடில் வந்து 40 கொஷினும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 160 கொஷின் இருக்கும். 220 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இந்த ஜாபுக்கான லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ராங் ஆன்சர் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மார்க்கு சரிங்களா. அலாட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ராங் ஆன்சரை நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/4 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இன்டர்வியூ மூலமா தான் வந்து ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் வரீங்க அப்படின்னா 35% எடுத்தாலே போதுமானது. யூடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 40% எடுத்தாவே உங்களுக்கு போதுமானது. அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டையும் அண்ட் இன்டர்வியூ வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100%க்கான உங்களுக்கான இந்த ரேஷியோ படி தான், அதாவது 1:2 ரேஷியோ படி தான் உங்களுக்கான இந்த ரிசல்ட் வந்து விடப்படும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. உங்களுக்கான போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 100% வந்து தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ல மாதிரி ஸ்கேல் 2, 3 அண்ட் 4 இந்த சேலரி தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் லெஃப்ட் தம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்டேக்கிங், இந்த டிக்ளரேஷன் அண்டு டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 13/10/2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்லோடை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுதான் லாஸ்ட் டேட்டு. நீங்கள் வந்து அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கால் லெட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி மூலிமாவோ அல்லது பேங்க் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலிமா லெட்டர் வர்றது, அந்த ஆர்டு காப்பி இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வராது. உங்களுக்கு வந்தால் எப்படி வரும்னா இமெயில் ஐடி மூலமாகவோ அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி வந்து பார்த்துட்டு இருங்க. நீங்கள் ஆஃப்லைனில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து நம்பி நீங்கள் ஏமாறாத பார்த்துக்கோங்க சரிங்களா. ஒன்ஸு ஒரு முறைக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நான் எல்லாமே தரவாக செக் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அஃபிஷியல் வெப்சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணி காட்டுறேன் சரிங்களா. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியன் பேங்க்கோட வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுக்கு அதோட அஃபிஷியல் வெப்சைட் www.indianbank.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே போதும். உங்களுக்கான இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேங்க் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணுறது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்துச்சு அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன, அண்டு இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு உங்களுக்கான சேலரி என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தாச்சு. அண்ட் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸும் என்ன அப்படின்றத வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது சில பேருக்கு வந்து டவுட் வரும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37வது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கான
இந்த டெஸ்ட் சென்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், கோயம்புத்தூர், விருதுநகர், தஞ்சாவூர், நாகர்கோயில், நாமக்கல் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு எதுனாலும் வந்து வரலாம். சரிங்களா? முன்கூட்டியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, முதல்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாம் சென்டர் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், தேங்க்யூ.